அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பீலா வெங்கடேசன் அதிகாரிகளுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக தையூரில் பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த வழக்கில் தற்பொழுது பீலா வெங்கடேசன் தற்பொழுது பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 18ஆம் தேதி தையூர் பங்களா வீட்டிற்கு வந்த ராஜேஷ் தாஸ் காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாகவும் பீலா வெங்கடேசன் கேளம்பாக்கம் போலீசில் புகார் அளித்திருந்தார். மேலும் தனது பெயரில் உள்ள பங்களாவின் மின் இணைப்பை துண்டிக்கும்படி செங்கல்பட்டு மின்வாரிய பொறியாளருக்கு பீலா வெங்கடேசன் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் பங்களாவின் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்தும் மீண்டும் மின் இணைப்பு வழங்க உத்தரவிடக் கோரியும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் விவாகரத்து தொடர்பான வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் எரிசக்தி துறையின் முதன்மை செயலராக உள்ள பீலா வெங்கடேசன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி பி பாலாஜி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பங்களாவுக்கான வீட்டு கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸ் தான் தற்போது வரை செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மே 29ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.